ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தமிழ் ஸ்டோரியை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டெப்பாக தான் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்க முடியும் இல்லையா? ஸோ அதில் ஒரு முக்கியமான ஸ்டெப் இது மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் ஒரு சென்டென்ஸாக சொல்லும்போது அதை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்பு ஒரு காலத்தில் ஒரு குரங்கு ஆப்பிள் மரத்தின் மீது வாழ்ந்து வந்தது. ஸோ முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு குரங்கு என்ன பண்ணுது, ஆப்பிள் மரத்து மேலே வாழ்ந்துட்டு வருது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஒன்ஸ் அப்பான் அ டைம் a monkey lived on an apple tree. ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னா முன்னாடி, a monkey அப்படின்னா ஒரு குரங்கு, lived அப்படின்னா வாழ்ந்தது, ஓகேவா? lived அப்படின்னா வாழ்ந்தது எங்க? on an apple tree ஒரு ஆப்பிள் மரத்தின் மீது, ஓகேவா? ஸோ ஆப்பிள் மரத்து மேலே ஒரு குரங்கு வாழ்ந்துட்டு வருது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அந்த மரமானது ஆற்றங்கரையில் முழுவதும் பழங்கள் நிறைந்ததாக இருந்தது. ஸோ அந்த மரம் எப்படி இருக்குது? ஆறுலாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆறோட கரையில் அந்த மரத்து ஃபுல்லாக ஆப்பிள் பழமாக இருக்குது. ஸோ அது மாதிரி அந்த மரம் இருக்குது. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The tree was full of fruits on the banks of a river. The tree was full of fruits on the banks of a river. ஸோ அது எப்படி இருக்குது? பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் அப்படின்னா ஆற்றுக்கரையை ரிவர் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேங்க்ஸ் ஆஃப் அ ரிவர் அப்படின்னா ஒரு ஆற்று கரையில் இருக்குது. ஸோ ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா அந்த மரம் ஃபுல்லாக பழம் இருக்குது, ஓகேவா? ஸோ த ட்ரீ வாஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் அ ரிவர். ஒரு ஆற்றுக்கரையில் ஃபுல்லாக பழத்தோட அந்த மரம் இருக்குது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு நாள் ஒரு முதலை அந்த ஆற்றிலிருந்து வெளியே வந்தது. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுது, ஒரு முதலை, அந்த ஆற்றுல இருக்கிற ஒரு முதலை அந்த ஆற்றிலிருந்து வெளியில் வருது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஒன் டே அ crocodile கேம் அவுட் ஆஃப் த ரிவர். ஒன் டே அ crocodile கேம் அவுட் ஆஃப் த ரிவர். ஸோ ஒன் டே அப்படின்னா ஒரு நாள், அ crocodile கேம் அப்படின்னா ஒரு முதலை வருது. எங்கேருந்து? அவுட் ஆஃப் த ரிவர், அந்த ஆற்றுலேருந்து ஒரு முதலை வெளியில் வருது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அந்த முதலை பசியாக இருப்பதால் அந்த குரங்கிடம் சில பழங்கள் தருமாறு கேட்டது. ஸோ அது ரொம்ப பசியாக இருக்கிறதுனால அந்த குரங்கு கிட்ட என்ன பண்ணுது, எனக்கு கொஞ்சம் பழம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He asked the monkey to give him some fruits as he was very hungry. He asked the monkey அப்படின்னா அந்த குரங்கு கிட்ட கேட்குது. என்னது? டு கிவ் ஹிம் சம் ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் பழம் அதுக்கு கொடுக்குமாறு அந்த குரங்கு கிட்ட கேட்குது. ஏன்? ஆஸ் ஹி வாஸ் வெரி ஹங்க்ரி, அது ரொம்ப பசியாக இருந்ததுனால அதுக்கு கொஞ்சம் பழம் கொடுக்குமாறு அந்த குரங்கு கிட்ட கேட்குது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அந்த குரங்கும் முதலை கேட்டது போல் சில பழங்கள் கொடுத்தது. ஸோ அதே மாதிரி அந்த முதல்ல கேட்ட மாதிரியே அந்த குரங்கும் என்ன பண்ணுது, பழம் கொடுக்குது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? த monkey did so. த monkey did so அப்படின்னா அதே மாதிரி அந்த குரங்கும் செஞ்சுது, அது கேட்ட மாதிரியே அந்த குரங்கு செஞ்சுது அப்படிங்கிறதுக்கு த monkey did so, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், முதலை மகிழ்ச்சியாக பழங்களை சாப்பிட்டது. ஸோ அது கொடுத்ததுனால அந்த அந்த முதலை என்ன பண்ணுது, சந்தோஷமாக எல்லா பழத்தையும் சாப்பிட்டுச்சு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? த crocodile ate the fruits happily. The crocodile ate the fruits happily. ஸோ ate அப்படின்னா ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ate, சாப்பிட்டது, அதனால் ate என்னது, ஃப்ரூட்ஸ் ஹாப்பிலி. ஸோ பழங்களை சந்தோஷமாக சாப்பிட்டுச்சு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அந்த முதலை ஆற்றின் மறுபக்கம் இருக்கும் தன்னுடைய மனைவியிடம் திரும்ப சென்றது. ஸோ இப்போ என்ன பண்ணுது, அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ஆற்றோட இன்னொரு பக்கத்தில் அதோட ஒய்ஃப் இருக்குது, ஸோ அதுக்கிட்ட போகுது. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He went back to the other side of the river to his wife. He went back to the other side of the river to his wife. So he went back அப்படின்னா திரும்ப போகுது. எங்க? to the other side of the river, ஆத்தோட இன்னொரு பக்கத்துக்கு. அங்கே யார் இருக்கா? அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? ஸோ to his wife, அதோட ஒய்ஃபு கிட்ட போகுது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், மனைவியிடம் அது சாப்பிட்ட பழத்தின் சுவையை பற்றி சொன்னது. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுது, அதோட ஒய்ஃபு கிட்ட நான் இதுமாரி ஒரு பழம் சாப்பிட்டேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He told her about the taste of the fruits. He told her about the taste of the fruits. He told her அப்படின்னா அதுகிட்ட சொல்லுது. என்னது? about the taste of the fruits,
அந்த பழத்தோட சுவை, டேஸ்ட்னா சுவை, அந்த பழத்தோட சுவையை பற்றி சொல்லுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அந்த குரங்கினுடைய மனைவி மிகவும் பேராசைக்காரியாக இருந்தது. ஸோ அந்த குரங்கோட ஒய்ஃப் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பேராசையாக இருந்துச்சு. ஸோ பேராசைக்காரவங்களுக்கு நம்ம என்ன முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா இன்னொரு ஸ்டோரியில், கிரீடி. ஓகேவா? ஸோ அது எப்படி இருந்துச்சு? கிரீடியாக இருந்துச்சு. அதை எப்படி சொல்லலாம்? ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் வெரி கிரீடி. ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் வெரி கிரீடி. ஸோ கிரீடி அப்படின்னா பேராசையாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அந்த குரங்கினுடைய மனைவியோ அந்த பழம் மிகவும் சுவையாக இருந்தால் அந்த பழத்தை சாப்பிடும் குரங்கின் இதயமும் மிகவும் சுவையாக இருக்கும். எனவே எனக்கு அந்த குரங்கினுடைய இதயத்தை கொண்டு வா என்று சொன்னது. ஸோ இப்போ என்ன சொல்லுது? அந்த பழம் ரொம்ப சுவையாக இருக்கும்னா அந்த குரங்கு என்ன பண்ணுது? டெய்லியும் அந்த பழத்தை சாப்பிடுது. ஸோ அதோட இதயமும் எப்படி இருக்கும்? டேஸ்ட்டாக இருக்கும். அதனால எனக்கு அந்த இதயத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இஃப் த ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி டேஸ்டி, the monkey eats them every day. I'm sure his heart must be very tasty. Bring his heart to me. If the fruits are very tasty, the monkey eats them every day. I'm sure his heart must be very tasty. Bring his heart to me. ஸோ என்ன சொல்லுது? இஃப் த ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி டேஸ்டி. ஸோ அப்படி அந்த பழம்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் அந்த குரங்கு, த மங்கி ஈட்ஸ் தம் எவ்ரிடே, அந்த பழத்தை என்ன பண்ணுது? அந்த குரங்கு டெய்லி சாப்பிடுது இல்லையா? ஸோ ஐம் ஷுர், நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஹிஸ் ஹார்ட் மஸ்ட் பி வெரி டேஸ்டி, அதோட இதயமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிரிங் ஹிஸ் ஹார்ட் டு மீ, அதோட இதயத்தை எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்ன செய்வதென்று தெரியாத முதலை குரங்கிடம் சென்றது. ஸோ ஒய்ஃப் இப்படி சொன்னோன்னே என்ன பண்ணுறதுனே இதுக்கு புரியல. ஸோ என்ன பண்ணுது? அந்த குரங்கு கிட்ட போகுது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The crocodile, not knowing what to do, went to the monkey. The crocodile, not knowing what to do, went to the monkey. So the crocodile not knowing what to do அப்படின்னா, ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த முதலை went to the monkey அப்படின்னா குரங்கு கிட்ட போகுது. ஓகேவா? போணுச்சு. ஸோ பாஸ்ட் டென்ஸ், எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான். குரங்கு கிட்ட போனது. ஸோ அதனால் went to the monkey. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், முதலையானது குரங்கிடம் சென்று என்னுடைய மனைவி உன்னை விருந்துக்கு அழைத்தாள், நீ ஏன் வரக்கூடாது என்று சொன்னது. ஸோ இப்போ என்ன பண்ணுது? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த குரங்கிக்கிட்ட போயிட்டு, என்னோட ஒய்ஃபு உன்னை விருந்துக்கு கூப்பிட்டாங்க, நீ ஏன் வரக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The crocodile said to the monkey, my dear friend, my wife has invited you to the feast. Why don't you come with me? The crocodile said to the monkey, my dear friend, my wife has invited you to the feast. Why don't you come with me? The crocodile said to the monkey. ஸோ என்ன பண்ணுது? முதலை குரங்கு கிட்ட சொல்லுது. என்ன சொல்லுது? மை டியர் ஃப்ரெண்ட், என்னோட நண்பரே. மை ஒய்ஃப் ஹாஸ் இன்வைட்டட் யூ, என்னோட மனைவி உங்களை அழைச்சிருக்காங்க, உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? டு த ஃபீஸ்ட், விருந்துக்கு உங்களை அழைச்சிருக்காங்க. வை டோன்ட் யூ கம் வித் மீ, நீ ஏன் என் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன், குரங்கு அதனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டது. இப்போ என்ன பண்ணுது? இந்த குரங்கு முதலை கூப்பிட்டுச்சு இல்லையா? ஸோ அதை ஏற்றுக்கிட்டு போகுது. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? த மங்கி accepted his invitation. The monkey accepted his invitation. accept அப்படின்னா ஏற்றுக்குது. accepted அப்படின்னா ஏற்றுக்குது. இது அதோடைய அழைப்பை, his invitation அந்த குரங்கு ஏற்றுக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், முதலையின் பின்னால் அந்த குரங்கு ஏறிக்கொண்டது. ஸோ இப்போ என்ன பண்ணுது? அந்த குரங்கோட மேலே ஏறிக்கிடுச்சு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He climbed behind the crocodile. climb அப்படின்னா ஏறிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது அதற்கு மேல் அந்த முதலையால் உண்மையை மறைக்க முடியவில்லை. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே அந்த முதலையால் என்ன பண்ண முடியல? உண்மையை மறைக்க முடியல. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டியூரிங் த ஜேர்னி the crocodile couldn't hide the truth anymore. During the journey, the crocodile couldn't hide the truth anymore. So during the journey அப்படின்னா the crocodile couldn't hide the truth anymore அப்படின்னா அதுக்கு மேலே அதால் மறைக்க முடியல. ஹைட் அப்படின்னா மறைக்கிறது. ஓகேவா? ட்ரூத்னா உண்மை, உண்மையை மறைக்க முடியல. நெக்ஸ்ட் ஒன், அதனால்
அந்த முதலை ஏன் குரங்கை அழைத்து செல்கிறது என்ற உண்மையை குரங்கிடம் சொன்னது. ஸோ இதனால என்ன பண்ணுது? ஏன் அத அழைச்சிட்டு போறோம் அப்படின்ற உண்மைய சொல்லிடுச்சு. ஸோ அத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? He told the monkey the true reason why he was taking him. He told the monkey அப்படின்னா monkey கிட்ட சொல்லுது. என்னது? The true reason why he was taking him. ஏன் அழைச்சிட்டு போகுது அப்படின்ற உண்மையான காரணத்தை சொல்லுது. ட்ரூ ரீசன் அப்படின்னா உண்மையான காரணம். டேக்கிங் ஹிம் அப்படின்னா அதை அழைச்சிட்டு போகிறதுக்கான உண்மையான காரணத்தை சொல்லுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். குரங்கு மிகவும் புத்திசாலியாக இருந்தது. ஸோ அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு? ரொம்ப புத்திசாலியாக இருந்துச்சு. ஸோ அதான் இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The monkey was very clever. The monkey was very clever. நெக்ஸ்ட் ஒன். அந்த குரங்கு உடனே சொன்னது, என்னுடைய நண்பரே, நீ இதை என்னிடம் முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டும். நான் என்னுடைய இதயத்தை மரத்தின் கிளையிலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டேன். என்னை நீ அங்கு அழைத்து சென்றால் நான் என்னுடைய இதயத்தை உனக்கு தருகிறேன் என்று சொன்னது. ஸோ இப்போ குரங்கு என்ன சொன்னிச்சு? நான் என்னோட இதயத்தை மரத்திலே வச்சுட்டு வந்துட்டேன். நீ என்னை அழைச்சிட்டு போனீங்கன்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The monkey immediately replied, "Oh my dear friend, you should have told me this before. I left my heart on the branch of the tree. If you take me back, I'll give you my heart." இருவரும் மரத்திற்கு திரும்ப சென்றனர். ஸோ இப்படி சொன்னோன்னே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? திரும்ப மரத்துக்கு போகிறாங்க. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Both of them went back to the tree. Both of them went back to the tree. Both of them அப்படின்னா 2 பேரும் went back to the tree அப்படின்னா மரத்துக்கு திரும்ப போகிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். குரங்கு தாவி குதித்து வேகமாக மரத்தின் மீது ஏறியது. இப்போ என்ன பண்ணுது? வேகமாக அந்த போன உடனே தாவி குதித்து வேகமாக மரத்து மேலே ஏறிடுச்சு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The monkey jumped off and hurried up the tree. The monkey jumped off and hurried up the tree. மரத்து மேலே jumped off அப்படின்னா தாவி குதிச்சு, hurried up the tree அப்படின்னா மரத்து மேலே வேகமாக ஏறுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். என் நண்பரே, உன்னுடைய பொல்லாத மனைவியிடம் சென்று உலகத்திலேயே மிகவும் முட்டாள் உன்னுடைய கணவர்தான் என்று சொல் என்று கூறியது. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? My dear friend, go now to your wicked wife and tell her that her husband is the biggest fool in the world. ஸோ என்ன சொல்லுது? மை ஃப்ரெண்ட், என்னோட நண்பரே, go now to your wicked wife அப்படின்னா உன்னோட பொல்லாத மனைவி கிட்ட இப்போ போயிட்டு and tell her அவள்கிட்ட சொல்லு that your husband is the biggest fool in the world. உலகத்திலே உன்னுடைய ஹஸ்பண்ட் தான் முட்டாள் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் த ஸ்டோரி. ஸோ ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சிம்பிளான சென்டென்ஸாக மேக் பண்ணி ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங் காய்ஸ்.